மகாராஷ்டிரால இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பண்ண ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாமா? நைட்டு 10:30 மணிக்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு. வீட்டில் இருந்து 6 மணிக்கெலாம் கிளம்பியாச்சு. நான் எங்கள் வீட்டில் இருந்து மும்பை ஏர்போர்ட் போக 3 மணி நேரம் ஆகும். ஸோ 6 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். வீட்டில் கொஞ்சம் மளிகை சாமான், காய்கறி இதெல்லாம் மீதி இருந்தது. அதெல்லாம் ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி கையில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா ரோட்டில் கூடாரம் போட்டு நிறைய மக்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு தான். ஹஸ்பண்ட் தான் போய் அப்படி கொடுத்துட்டு வந்தாங்க. என்னதான் பல ஆயிரம் செலவு பண்ணி ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டாலும் வீட்டில இருந்து ஏர்போர்ட் போகிற அந்த ட்ராவலுக்கு கொஞ்சம் கஞ்சத்தனத்தை காட்ட தான் செய்வோம். ஏன்னா டாக்ஸி புக் பண்ணோம் அப்படின்னா 2000க்கு மேலே கேட்பாங்க. இது ஆட்டோ, லோக்கல் ட்ரெயின், ஆட்டோ இந்த மாதிரி மாறி மாறி போனோம் அப்படின்னா மேக்ஸிமம் 800ல் முடிச்சிடலாம். மீறி கொஞ்சம் பைசாவை சேவ் பண்ணலாம். என்னுடைய கணவர் பொதுவாகவே ரொம்ப கஞ்சூஸாக தான் இருப்பாங்க. நான் இந்த ட்ராவல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கஞ்சூஸாக இருப்பேன். ஏன்னா எதுக்கு வீணா ட்ராவலுக்குன்னு பைசாவை செலவழிப்பானே, அதை சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸோ இல்லை பொருளோ ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம், ஆசைப்பட்டதை சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அப்படியே மும்பை ஏர்போர்ட் வந்துட்டோம். மும்பையில் நிறைய தமிழ் கடை இருக்கும். அங்கே இட்லி, சட்னி இதெல்லாம் பார்சல் வாங்கிட்டு அப்படி எல்லா செக்கினையும் முடிச்சுட்டு கேட்டுக்கு வந்தாச்சு. கேட்டுக்கு வந்தப்புறம் தான் பார்த்தா இது ஏர்போர்ட்டா இல்லை பஸ் ஸ்டாண்டா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ஏன்னா இப்போ எல்லாரும் நைட் ட்ராவல் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க போல். இந்தியாவில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் 3 மணி நேரம் தான். டே டைமில் ஆஃபீஸ் போயிட்டு நைட் டைமில் இப்படி கிளம்பிட்டோம் அப்படின்னா மிட் நைட்டில் வீட்டுக்கு வந்துடலாம் போல் அப்படி சொல்லி எல்லாரும் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு நானும் ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டோம். ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் நேற்று கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஃப்ளைட் டிக்கெட் பொறுத்தவரை ஃபிக்ஸட் கிடையாது, அது சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். 2 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரேட்டு, 10 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரேட்டு. நாங்கள் புக் பண்ணும்போது 4500 ஆச்சு சென்னை வரதுக்கு. இது தூத்துக்குடி வரதுக்கு கூட ஃப்ளைட் இருக்கதா செய்யுது. அதுனா ஒரு ஆளுக்கே 12,000 கிட்ட காமிச்சுது. வீணா எதுக்கு அதுக்கு செலவு பண்ணுவானா, இப்படி ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். மேலேருந்து மும்பை சிட்டியோட வியூ பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படி சீரியல் லைட் அங்கங்கே கொட்டி போட்டு ஒவ்வொரு சைடு மின்னிட்டு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 1.5 மணி நேரம் இப்போ நம்ம சென்னைக்கு ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். எனக்கு பிடிக்காத ஒரே ட்ராவல் அப்படின்னா அது ஃப்ளைட் தான். ஏன்னா ட்ராவல் பண்ணுற அந்த 2 மணி நேரமும் உயிரை கையில் பிடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போ என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. மொபைல் நம்ம பார்க்க முடியாது, பெருசாக வெளியே வியூஸ் ஒன்றும் தெரியாது. ஒரு பக்கம் தலைவலி, ஒரு பக்கம் காது வலின்னு இருக்கும். எப்படா கொண்டு போய் இறக்கி விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அப்படியே சென்னை சிட்டி வந்தாச்சு. சென்னை சிட்டி ஒன்றும் குறைஞ்சதில்லை, அதுவும் மேலேருந்து பார்க்க வியூஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ எல்லா செக்கின் பேக் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நேராக ஏர்போர்ட் வெளியே வந்தாச்சு. கிட்டத்தட்ட நைட்டு 12 மணி ஆயிட்டு ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரதுக்கே. சரியான பசி தான். அங்கே ஒரு கையேந்தி பவன் இருந்ததா, அங்கே தோசை வாங்கி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் மிட் நைட்டில் தூத்துக்குடி வர போகிறதுக்கு பஸ் இருக்காது. ஸோ மதுரை வர போய் அங்கேருந்து மாறி போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த பஸ்ஸில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம், ஸ்லீப்பர் தான். இதில் ஏறணும் அப்படின்னா காலையில் 8 மணிக்கு மதுரை போய் ரீச் ஆயிடலாம். அங்கே காலையில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படி பஸ் ஏறி தூத்துக்குடி போனோம். இந்த வாட்டி ஊருக்கு இப்படி தான் ட்ராவல் பண்ணோம். பாய், டேக் கேர்.